நம்மளை வெற்றி கொள்வதற்கு தமிழகத்தில் வேற எந்த கட்சிக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் அமைக்கக்கூடிய கட்சி நம்ம தான் அமைக்க முடியும். நம்ம கிட்டதான் அதுக்கு தேவையான கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க. நம்ம கிட்டதான் அதுக்கு விளக்கம் இருக்கு. நம்ம கிட்டதான் பலம் இருக்கு, படைப்பலம் இருக்கு. வேற எந்த கட்சியில எங்க கிளைக்கழகம் அமைக்க முடியாது. இந்த மாவட்ட கழகம் அமைச்சு, ஒன்றிய கழகம் அமைச்சு, நகர கழகம் அமைச்சு, பேரூர் கழகம் அமைச்சு, பகுதி கழகம் அமைச்சு, அதுக்கப்புறம் பூத் கமிட்டி போட்டு இவங்க எண்ணிக்கை நடத்திட்டு 20 வருஷம் ஆயிடும். ஆனா நமக்கு எல்லாமே இருக்கு. இப்ப பூத் செயலாளரோட போட போறோம். பலத்தின் மீது பலம். நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வெற்றியுடைய இலக்கை அடைந்தோம். அது வேறு கதை. அதனுடைய சூழ்நிலை வேற. சட்டமன்ற தேர்தலில் எப்படி வரும் சொன்னா, நீயா நானா, அண்ணா திமுகவா திமுகவா, எடப்பாடியாரா ஸ்டாலினா வச்சு பார்த்துருவோம், வென்று பார்த்துருவோம். நிலைப்பாடு இதுதான். ஜெயிக்க போறாரு அண்ணா திமுக, எடப்பாடியா நம்ம முன்னாடி 7 தொகுதியில 6 தொகுதி ஜெயிச்சோம். திருத்தங்கல்ல மீட்டிங் போட்டு அம்மாவோட மீட்டிங் ஏற்பாடு பண்ணி அப்புறம் இளைஞர் மாவட்ட சேர்ந்தேன். அருமையா அம்மா பேசுறாங்க. 6 ஜெயிச்சோம், 1 கூட கொஞ்சம் ஓட்டுல போச்சு. 6 தொகுதி ஜெயிச்சோம். இந்த முறை 7 தொகுதி ஜெயிச்சோம். அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. எங்க பார்த்தாலும் டீ கடையில பேசுறாங்க. ஏங்க தேர்தல் முடிஞ்சு 5 மாசம் இருக்கு. எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு இப்ப என்ன பேசுறாங்க? அப்படியே மக்கள் கொதிப்படைஞ்சு பேசுறாங்க. அடுத்து எடப்பாடி அவர் சிலுவம்பாளையத்தில் போய் பேசாம படுத்துக்கிட்டா கூட அவரை கூட்டு கொண்டு முதலமைச்சர் நாட்கள் உட்கார்ந்து அந்த அளவுக்கு மக்கள் மனதில் இன்னைக்கு எடப்பாடி பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு திமுக மீது ஒரு வெறுப்பு வந்துருச்சு. திமுக ஆட்சி எங்க வந்தாலும் திமுக ஆட்சியினுடைய குறைபாடு என்னதான் 4000 கோடி ரூபாய் செலவழிச்சிருந்தாங்க. மெட்ராஸ்ல பர்மா பஜார், மெட்ராஸ்ல பாண்டி பஜார், தண்ணியே வர பாண்டி பஜார்ல இப்ப 3 அடி தண்ணி நிக்குது. அடையாறுல தண்ணி, கீழாறுல தண்ணி, வேளாச்சேரியில தண்ணி, வேப்பேர்ல தண்ணி, ஆக்கரையில தண்ணி, எங்க கண்டாலும் தண்ணி. அப்ப எங்க வாராடு கட்டினாருன்னா அங்க இருக்கிற பொறுப்பாளர்களை கடல்ல கட்டாராம். கடல்ல கட்டுறதுக்கு விலை கட்ட முடியுமா? முடிஞ்சு வச்சு 4000 கோடின்னு எங்க போயிட்டாங்க. அவ்வளவுதான். தண்ணி இத்தனைக்கு அங்க பெரிய அதிகமான சென்டிமீட்டர் மழை கிடையாது. எத்தனை சென்டிமீட்டர்? 7 சென்டிமீட்டர். அம்மா இருக்க போது 80 சென்டிமீட்டர் மழை பெய்யும் போது 2 நாள்ல தண்ணியை வத்தடிச்ச ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. 80 சென்டிமீட்டர் மழை இருக்க, 7 சென்டிமீட்டர் மழை இருக்க, 7 சென்டிமீட்டர் மழைக்கு சென்னை தத்தளிக்குது. அதை காப்பாற்ற மக்கள் வகையில திமுக ஆட்சி இருந்தா என்ன, ஆட்சி விட்டு போனா என்ன? இந்த ஆட்சியால் யார்? சென்னையில இருந்து சிவாஜி வரைக்கும் பிரச்சனை, கன்னியாகுமரி வரைக்கும் பிரச்சனை. மழை வந்துட்டாலே மெட்ராஸ் கிளம்புற அதிகாரம் ஐயோ மழை வந்துருச்சு, தண்ணி வந்துருமே, தவளை வந்துருமே, பாம்பு வந்துருமே, பள்ளி வந்துருமே, போட்டு வருமானு கேட்கிறான். அந்த அளவுக்கு நிலைமை ஆகி போச்சு. மாறுகால் தண்ணி போகல, தள்ளி கூட ஆளுகல்ல. இதையெல்லாம் நம்ம மக்கள் மற்ற மன்றங்கள்ல திண்ணை பிரச்சாரமா சொல்லணும். டிவி சேனல் மாத்திரம் இருட்டு செய்யறாங்க. சென்னையில் நடக்கின்ற சங்கதிகளை வெளியே சொல்றதே கிடையாது. இங்க மரக்கான பக்கத்துல புயல், புயல்ல வெள்ளத்துலதான் ஆளு இறப்பாங்க. ஆனா எப்படி இறந்திருக்காங்க? டிரான்ஸ்பார்மர் பயிர் கொண்டு எடுத்திருக்காங்க. டிரான்ஸ்பார்மர் ஊரு ஜாக்கடிக்கு அங்க டிரான்ஸ்பார்மர் அப்படி போட்டிருக்காங்க. அண்ணா திமுக ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சருக்கு கஜா புயல் வந்துச்சு. மிகப்பெரிய பயங்கரமான வெள்ளம், தென்னை மரம் சாட்சி. எங்களை எல்லாத்தையும் கஜா புயல் அனுப்புறோம் டெல்டா மாவட்டத்துக்கு. 4 நாள் சரி பண்ணி எல்லா அந்த லைட்டை பூரா போட்டு டிரான்ஸ்பார்மர் மாட்டோம். உயிரிழப்பே கிடையாது. அவ்வளவு பெரிய சேதம் ஏற்படுது. அதற்கெல்லாம் நிவாரணத்தை கொடுத்தார் எடப்பாடியார். உயிரிழப்பே இல்லாத ஒரு கஜா புயலை வென்ற அரசு அதிமுக அரசு, எடப்பாடி அரசு. இன்னைக்கு 10 பேர் செத்துட்டாங்க சொல்றாங்க. மரக்காலத்துல மகிழம் தொகுதி, மகிழம் பகுதியில 10 பேர் செத்துட்டாங்க. என்ன இந்த ஆட்சியில் என்ன நடக்குது? திமுக ஆட்சி நடக்குது. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, எவருக்கும் பாதுகாப்பு இல்லை. ஆகவே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். எங்கேயும் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஏமாத்திட்டாங்க. மக்களும் முடிஞ்ச அளவுக்கு ஏமாத்தாங்க. இந்த மக்கள் ஏமாற தயாரா இல்ல. சரியான வாய்ப்பை அதிமுக கொடுக்க போறாங்க. அதிமுக ஒண்ணுதான் மக்களை கண்டு பயந்து ஆட்சி நடத்துவார்கள். யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா முதலமைச்சருக்கு கோபம் வருது. பயங்கரமா கோபப்படுறாரு. கோபப்படுற முதலமைச்சர் சரி வருமா? கேள்வி கேட்டா பதில் சொல்ல 8 கோடி மக்கள் வாழ்கின்ற தமிழகத்தினுடைய பிரச்சனையை பேசத்தான் செய்வாங்க. அதனால காய்ச்சல் 4 நாள். அதனால
பிரச்சனையே பேசப்பட நினைக்கிறாங்க. எடப்பாடி விமர்சனங்களை தாங்கி எத்தனை ஆர்ப்பாட்டங்களை எதிர்ப்புகளை சந்திச்சாரு. அவர் எதிர்த்து நடக்கிற ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தாரு. கோட்டையை நோக்கி பேரம் நடக்கும். அதுல முன்னாடி எடப்பாடி எடுத்தா பஞ்சு போச கூடாது, அதுக்கு பெருமிதம் கொடுத்தாரு. வரும்போது பார்த்து வருவாரு. ஆக விமர்சனங்களை தாங்கிக் கொண்ட முதலமைச்சராக எடப்பாடி விளங்கினார். விமர்சனங்களை தவிர்க்கின்ற முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறார். ஆக யார் வேண்டும் என்பதை மக்கள் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் இன்றைக்கு இருக்கின்ற இதே துடிப்போடு செயலாற்றி நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளிலும் நாம் வெல்ல வேண்டும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.